இன்டீரியர் ஒர்க் பண்ண ஒரு சைட்டுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஃபாயரில் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் வந்துட்டு கிளையண்ட்டு நம்ம இந்த டிசைன் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து 1500லேருந்து பண்ணுறோம். டிபி பாக்ஸ் உள்ள. ஸோ சென்டரில் டிவிக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஃபுல்லாக சுற்றி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். இது வந்து கிளாஸ் ப்ரொஃபைல் டோர்ஸ். உள்ளே வந்து லைட்டிங் கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட் கம் க்ராக்கரி ரெண்டுமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் வந்து நம்மளுக்கு கொடுத்தது வந்து சிவில் கிச்சன். இது ஷட்டர், ரோலிங் ஷட்டர் யூனிட். ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் இதுதான், டோர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, ஷட்டர்ஸ் தான். சூப்பராக இருக்குது. இந்த ஸ்லைடிங். ஆமாம், இது ஸ்லைடிங். இந்த டோரையும் இந்த பக்கம் தள்ளிக்கலாம், அந்த டோரையும் இந்த பக்கம் தள்ளிக்கலாம். ஸோ 2-வே சேனல் மாதிரி. காட் பின்னாடி ஹெட் போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹெட் போர்ட் தீம்லேயே பின்னாடி வந்துட்டு வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். பக்காவாக கிட்ஸ் பெட்ரூம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கிட்டத்தட்ட மாசக்கணக்காக உட்காந்து டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ராஜாஸ் vlog. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ண ஒரு சைட்டுக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்என்டி இன்டீரியர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து காட்ட போகிறோம் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவி யூனிட்டை பார்க்கும்போது தெரியும், நல்லா பிரம்மாண்டமாக வேற லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அண்ட் இங்கே வந்து என்னென்ன ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ரூம்லாம் வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மாடல் கிச்சன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இங்கே உள்ளவங்ககிட்ட, இங்கே ஒர்க் பண்ணவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மேடம். ஆஃபீஸ் நேம் எஸ்என்டி டிசைன்ஸ். ஸோ பெசன் நகர்ல இருக்கு ஆஃபீஸ். 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. 8 இயர்ஸாக வந்துட்டு நம்ம இன்டீரியர் தான், ஆர்கிடெக்ட் தான் நான். பட் இன்டீரியர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன் 100% எல்லாமே. ரெசிடென்ஷியல் இன்டீரியர்ஸ். ஓகே. ஆமா. எத்தனை சைட் வரைக்கும் பண்ணிருப்போம் நம்ம? இது வரைக்கும் ஒரு 100+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்போம். சூப்பர். மாடுலர் கிச்சன், டிவி யூனிட், பூஜா யூனிட், க்ராக்கரி யூனிட், வார்ட்ரோப்ஸ் எல்லாமே, கேபினெட்ஸ், உள்ள வர இன்டீரியர் கேபினெட்ஸ் எல்லாமே. ப்ளஸ் நம்ம கிட்ட வந்து சோஃபாஸ் பண்றதுக்கும் ஆள் இருக்கு. ஸ்க்ரீன்ஸ், கர்டன்ஸ்லேருந்து, மஸ்கிட்டோ மெஷ்லேருந்து, துணி காய போடுற ராட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% உள்ள எல்லாமே பண்றோம். நம்ம வந்து வெறும் பிளைவுட் மட்டும் தான் பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. யூபிவிசி, பிவிசி எதுவுமே பண்றது இல்லை, அலுமினியம் எதுவும் கிடையாது. வெறும் பிளைவுட்ல மட்டும் தான் பண்றோம். பிளைவுட்ல வந்துட்டு லேமினேட் ஃபினிஷ். இப்போ ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து 1500லேருந்து பண்ணுறோம். வார்ட்ரோப்ஸ், கிச்சன் வந்து அக்ரிலிக் போகிறனால 1700 கிச்சன். இப்போ ஒரு கஸ்டமர் உங்களை அப்ரோச் பண்ணணும்னா எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேருந்து உங்களை அப்ரோச் பண்ணால் அந்த உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்? ஓகே, அதாவது வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுவாங்கல்ல சைட்டில். ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்கு அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்சஸோ எதுவாக இருந்தாலும் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக்காக கிளையண்ட் வந்துட்டு இவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணது வந்துட்டு ரொம்ப ஏர்லி. ஆக்சுவலி இங்கே வந்து டிவைடிங் வால்ஸ் எதுவுமே இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து சைட்டில் எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்து ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 6 months ஆயிடுச்சு, 6 to 7 months ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் அண்ட் டிசைனிங்கில் வந்துட்டு ஃபுல் இதுவாக வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் டிசைனிங் பார்த்தீங்கன்னா டிசைனிங்கே ஒரு 3 months பண்ணியிருப்போம். எல்லாமே வந்துட்டு அவங்களோட இன்புட்டு, என்னோட இன்புட்டு எல்லாம் மர்ஜ் ஆகணும். எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 months ஆயிடுச்சு இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணி. இது வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கோம். மினிமமாக எவ்வளோ பண்ணுவோம் ஸ்கொயர் ஃபீட்? அது கிடையாது, அது நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட வந்து மினிமம் இவ்வளோ பண்ணுவோம், மேக்ஸிமம் அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து என்னன்னாலும் பண்ணுறோம். பட் ஒன்லி தென் இப்போ ஒரு வீடு அப்படின்னா ஒரே ஒரு ரூம் தான். எங்களுக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, ஒரே ஒரு ரூம் ரெனோவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஒரு வீடுன்னு வந்துச்சுன்னா 2 BHK வந்தாலும் சரி, 1 BHK வந்தாலும் சரி பண்ணுறோம். ஸோ ஒரு வீடு அப்படின்னா எடுத்துக்கிட்டா பண்ணுறோம். ஒரு ரூம் மட்டும் ரெனோவேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு. ஏன்னா டீம் வந்து கொஞ்சம் ஒரு சைட்னா இருந்து பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த சின்ன ஒர்க்ஸ் கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும், சென்னையில மட்டும் பண்றோமா இல்ல? இப்போதைக்கு சென்னைக்குள்ள மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் சென்னையிலே கொஞ்சம் நிறைய ஒர்க் போய்கிட்டு இருக்கறனால கொஞ்சம் லேபர் கொஞ்சம் இது இருக்கு. பட் ஆனால் அவுட் ஸ்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ்னா வந்துட்டு கொஞ்சம் வேல்யூ ஆடட் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்றோம். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கும் எல்லாமே ஃபேக்டரி இங்கே தான் கொடுக்குறோம், சென்னையில் தான். ஸோ எல்லாமே நம்ம ப்ரொக்யூர் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே சென்னை தான். ஸோ இங்கேருந்து எல்லாத்தையும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு பெரிய ப்ராஜெக்ட்டு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேன். பட் மேஜராக இப்போ 95% சென்னையில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கமர்ஷியல் ப்ராஜெக்ட் இந்த ஷாப்பு அது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது மாதிரி பண்ணுறது இல்லை. இப்போ 100% ரெசிடென்ஷியல் தான் பண்ணுறோம். ஆமாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் என்ன மாதிரி எதிர்பார்த்தாங்க, நம்ம என்ன மாதிரியான சஜஷன் கொடுத்தோம், இந்த ப்ராஜெக்டில் எப்படிலாம் போச்சு? இது
ஆக்சுவலி ஒரு நல்ல கேள்வி. மேம் வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி அவங்களோட ஐடியாஸ் குடுக்கும்போதே, ம். அந்த டைமே அவங்களோட ரெக்வயர்மென்ட் சொல்லி ஐடியாஸ் குடுக்கும்போதே, ம். எனக்கு வந்துட்டு இது ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட்டா இருக்க போதுன்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா பாருங்களேன், மேம் வந்து கொஞ்சம் இன்டீரியர்ல நாலேட்ஜ் ஜாஸ்தி. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, அவங்க வந்து கிளியர் ஐடியா வச்சிருந்தாங்க. அத ம். நம்ம வந்து நல்லா பிக்சரைஸ் பண்ணி, பிக்கர் ஆக்கி, டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ பக்கத்துல யார் உங்க சன்னா? என் சன் ஓகே, ஓகே. சூப்பர். அஜித் ரிஷி. ஓகே. வீடியோக்காண்டி அவரும் ஆமா. வந்திருக்காரு. அவரு வந்து உங்கள பார்க்கறதுக்கா வந்திருக்காரு. உங்க எல்லாரையும் ஓகே. பார்க்கறதுக்கு. ஹாய் சுதா. ஹாய். சே ஹாய். ஹாய். ஓகே, ஓகே. ஸோ ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீட்ல என்னென்ன ஒர்க் ஷூர், பண்ணியிருக்கோம்ன்றத ஷூர். பார்த்துடலாம். பார்த்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த வீட்டோட ஃபாயர் ஏரியா. ஃபாயர்ல வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ல வந்துட்டு நம்ம பேனலிங் கேட்டிருந்தாங்க கிளையண்ட். நம்ம இந்த டிசைன் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அங்க பார்த்தீங்கன்னா ஷூ ரேக். ஷூ ரேக் வந்து சீட்டரோட சேர்த்து. சீட்டர் கீழ ஸ்டோரேஜ் குடுத்துருக்கோம். ஜஸ்ட் புஷ் பண்றீங்க ஆனா ஓபன் ஆகுது. ஆமா. புஷ் டு ஓப்பன் டைப். ஓ அந்த மாதிரி. பிகாஸ் இப்போ நம்ம இங்க உட்கார்றோம்னா ஆமா. இங்க ஹேண்டில் இருந்தா இடிக்கும். வா வா. ஸோ அதனால வந்துட்டு ஹேண்டில்லெஸ் பண்ணிட்டு புஷ் டு ஓப்பன் கொடுத்தாச்சு. இது வந்து நம்ம நார்மல் இதுதான். லாக்கரோட லாக் ஓப்பன் பண்ணி லாக்கோட வருது. இப்போ கீழ வந்து அந்த இது கீழே வந்து நம்ம திடீர்னு வந்து கலட்டுறோம், ஸ்லிப்பர் கலட்டிட்டு அப்படியே உள்ள போயிடும். எல்லா டைமும் உள்ள வச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால அதுக்காக இது அந்த ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு அந்த லூவர்ஸ் வந்துட்டு எல்லா இதுக்கும் எல்லா டோர்ஸ்க்கும் கொடுத்துருவோம். இதுக்கு லூவர்ஸ் கொடுக்க மாட்டோம். ஓகே. அதுக்கு மட்டும் அது ஸ்லிப்பர்ஸ் உள்ள ஓகே. வைக்கணும். இந்த நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க ஃப்ரண்ட்ல. ஆமா. இது ஒரு எலவேஷன் மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் சைடே ஒரு எலவேஷன் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ஒரு வால் பேனலிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஓகே. நம்ம ஓகே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பேசினோம். அதுக்கப்புறம் அவங்க வேணாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பண்ணலாம், நல்லா இருக்கும், ஒரு யூனிக்காக இருக்கணும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது அவங்க வீடு. ஸோ என்ட்ரன்ஸே வந்துட்டு ஒரு யூனிக்காக கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு. அண்ட் இது சேஃப்டி கிரில் டோர். இந்த சேஃப்டி கிரில் டோர் நம்ம தான் பண்ணணும். இது சேஃப்டி கிரில். ஆமா, சேஃப்டி கிரில் டோர். இது ஸ்டீலா அது டோர்? இல்ல உடன் டோர் தான். கிரில் இங்க சென்டர்ல வந்து கிரில் வருது. ஓகே, ஓகே. கிரில் வச்சு சேஃப்டி கிரில் டோர். ஸோ உள்ள இன்னொரு டோர் இருக்கு. ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா காத்து வரும் நம்மளுக்கு. ஆமா. ஓகே. ஸோ யார் வராங்க என்னன்னு தெரியும். தெரியும். ஸோ அதுக்காக இந்த சேஃப்டி கிரில் டோர். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளையண்ட் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டோம். பட் உங்களுக்கு வேணும்னா நாங்களும் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம். இது வந்து இன்சைட்ல டோரா? ஆமா, இது வந்து அவங்க பில்டர் ஆக்சுவல் ப்ரொவைட் பண்ண டோர். அது நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுருக்க டோர். ஃபாயர் ஏரியாவில் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக கேப் இருந்தது இங்கே. ஸோ நம்ம இதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம்னா டிபி பாக்ஸ் உள்ள. ஸோ ஆமாம், புஷ் பேக் மாதிரி ஓப்பன் பண்ண மாதிரி இது ஃபுல்லாக வச்சுட்டு இங்கே வந்துட்டு கீஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்க பெட் வச்சுருக்காங்க. ஸோ அதோட லீஷ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு. ஸோ இன்விசிபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கீழே ரொம்ப கம்மி டெப்த் தான் இருந்தது. ஸோ இன்னொன்று என்னன்னா அதே தான் நான் உங்களுக்கு அப்போ சொன்னதே தான், ஹேண்டில்லெஸ்ஸாக போயிட்டோம், புஷ் டு ஓப்பன்ஸ் கொடுத்துட்டோம். ஏன்னா வந்துட்டு இங்கெல்லாம் ஸ்பேஸ் இல்லை இல்லையா. ஸோ இந்த டோர் இங்கே வந்து அணையுது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம். பெவல் மிரர் இது பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் இந்த பேனலிங் வந்து அப்படியே சீலிங்கில் வரைக்கும் கேட்டிருந்தாங்க. ஸோ சீலிங்கில் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்துட்டு உடன் வால் பேனலிங். கலர் வந்து உங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்களா? நம்ம வந்துட்டு 3D வியூவில் வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் கலர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நேரில் வந்து கேட்லாக்ஸ் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க கிளைண்ட்ஸ். நம்ம வந்து சஜஷன்ஸும் கொடுப்போம். என்னோட கைடன்ஸில் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ஃபைனல் பண்ணி போட்டுருவோம். ஆனால் நம்ம பேசிக்காகவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3D கொடுக்கும்போது நம்ம வந்து ஃபுல்லாக கலர் சஜஷன்ஸ் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இதான் லிவிங் ரூமு. ஸோ லிவிங் ரூமில் டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் எப்படி பண்ணியிருக்கோம்னா ஜென்ரலாக டிவி யூனிட்க்கு வந்து பாட்டம் ஸ்டோரேஜ், டால் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இவங்களுக்கு வந்து மொத்தமாக டிவி யூனிட்டே ஸ்டோரேஜ். ஸோ சென்டரில் டிவிக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஃபுல்லாக சுற்றி ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்துட்டு இது ஹேண்டில்லெஸ் புஷ் டு ஓப்பன்ஸ். ஸோ எதுக்குன்னா அந்த டிசைனை வந்துட்டு நம்ம ரீட்டைன் பண்ணுறதுக்காக. இது வந்து கிளாஸ் ப்ரொஃபைல் டோர்ஸ். உள்ளே வந்து லைட்டிங் கொடுத்துருக்கோம். அவங்க வந்துட்டு டிஸ்பிளே ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக லைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஓப்பன் லெட்ஜ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இது இவங்க கிளைண்ட் வந்து ரொம்ப இந்த ஆன்டிக் பீசஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேன் அவங்க. ஸோ அதனால் நிறையா வாங்கி வச்சு அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் இந்த சைடும் அதே தான், கிளாஸ் டோர், ஃபுல் ஹைட் கிளாஸ் டோர். இது ஆக்சுவலி இப்போ இந்த ப்ரொஃபைல் டோர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ப்ரொஃபைல் டோர் மட்டும்தான் ஃபுல் ஹைட் போக முடியும். 8 ஃபீட்டுக்கு மேலே இருந்தாலும் ஃபுல்லாக ஒரே டோராக கொடுக்க முடியும். இது வந்துட்டு உடன் டோர் பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா வுட்டோட சைஸ் வந்து 8 ஃபீட். ஸோ அதனால் அதை தாண்டி கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2 டோராக கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டோர், இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷனு, ஊஃபர், ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் கிளைண்ட் கிட்டேருந்து வாங்கி ப்ரொவிஷன் கொடுத்து அது வயரிங்லாம் பண்ணியிருக்கோம் உள்ள அதுக்கு. ஸோ வயர்ஸ் எதுவுமே தெரியாமல் எல்லாமே ஹிடன். டவுன் ஓப்பன் கிளாஸ் டோர், டவுன் ஓப்பன் டோர்ஸ்.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்ச் பேனலிங் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தா ஆர்ச் பேனலிங் பண்ணியிருப்போம். அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஆர்ச் பேனலிங் பண்ணியிருக்கோம். இது மெயினாக ஆர்ச் பேனலிங் எதுக்கு பண்ணுறோம்னா வாலோட கார்னர்ஸ் வந்து சிப் ஆகும். ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னாவே உங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே சிப் ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆர்ச் பேனலிங் இப்போ பண்ணிட்டா நல்லாயிருக்கும். லுக் வைஸும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு நீட் அண்ட் எலிகென்ட் ஃபீல் கொடுக்கும். எம்டினஸ் இருக்காது வால்ல. எதுவுமே அந்த வால்ல இத்தனைக்கும் நம்ம எதுவுமே பண்ணல. பட் ஆனால் அந்த எம்டினஸ் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் நம்ம தான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இந்த வீட்டுக்கு. ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ட்ராக் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் 2 பக்கமும். இங்கே எதுக்கு ட்ராக் லைட்னா இங்கே வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் மாட்ட போகிறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோஸ் இன்னும் பண்ணல. ஸோ மாட்டிட்டா இந்த ட்ராக் லைட் வந்து நம்ம எந்த பக்கம்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேனாலும் ஃபோட்டோஸ் மாட்டிட்டு அதை மூவ் பண்ணிக்கலாம். அங்கேயும் ட்ராக் லைட் கொடுத்துருக்கோம். அந்த ட்ராக் லைட் மெயினாக வந்து இந்த ஐடல்ஸ்க்காக இங்கே வச்சிருக்கிற ஐடல்ஸ்க்காக வச்சிருக்கோம். கிளைண்ட் வாங்கி கொடுத்தது தான் இது இந்த ஷாண்ட்லியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் ஏரியா போகிறோம். டைனிங் ஏரியாவில் நமக்கு வந்துட்டு பூஜா யூனிட் கம் க்ராக்கரி ரெண்டுமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப இல்லாதனால கிளைண்ட் வந்து பூஜா தான் மெயினாக கேட்டிருந்தாங்க. ஸோ சென்டரில் வந்து ஃபுல்லாக பூஜா கொடுத்துட்டு சைடில் வந்து சும்மா ஒரு சின்ன ஏரியா மட்டும் க்ராக்கரி கொடுத்துருக்கோம். இது ரெண்டுமே க்ராக்கரி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பூஜா டோர் பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். நம்மளே டிசைன் பண்ணி நம்ம வந்து இதை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூஷனில் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளாஸு. பட் ஆனால் சென்டரில் மட்டும் ஃப்ராஸ்ட் பண்ணி இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் நாட் ஸ்டிக்கர். இது வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் சென்டரில் மட்டும் ஃப்ராஸ்ட் பண்ணி. அண்ட் இது வந்து சிஎன்சி கட்டில் வந்து சிஎன்சி பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு பின்னாடி வந்துட்டு கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். நார்மலாக இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம். நார்மலாக நம்ம வந்து வெறும் வுட்டில் வந்துட்டு சிஎன்சி கட் பண்ணி பண்ணுவோம். அப்படின்னா ஃபுல் கிளாஸ் டோர் போடுவோம். இது வந்து கிளாஸும் வுட் சிஎன்சியும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டிசைன். அண்ட் இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம தான் வாங்கி போட்டிருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்டே ஷி வாஸ் வெரி கிளியர். அவங்க வந்து இந்த எல்லாமே அவங்க எனக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. எல்லாமே என்னென்ன படம் வைக்க போகிறேன் மாட்ட போகிறேன் இந்த அஷ்டலக்ஷ்மி இதுலேருந்து பிராஸ்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன் எல்லாத்தையும் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு எப்படி அதை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே நான் இனிஷியலாக பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இங்கே இந்த ஹைட் கொடுத்துட்டு இதை வந்து உள்ளே ஃப்ளஷ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இதில் ஃப்ளஷ் பண்ணி இதை வந்து வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து லைட்ஸ் கொடுத்துருக்கோம் அஷ்டலக்ஷ்மிக்கு. பிராஸ் அஷ்டலக்ஷ்மி இது கிளைண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே முன்னாடியே கொடுத்துட்டனால இது நம்ம வந்து ஃபுல்லாக செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா படையல் ட்ரே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு எப்பயும் கொடுப்போம்ல படையல் ட்ரே. நல்லா பெரிய படையல் ட்ரே. இதுவும் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே புஷ் டு ஓப்பன் தான். ஆமாம், எதுவுமே ஹேண்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க கிளைண்ட்டு. இங்கே ஒன்றும் கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா அவங்க வந்து பெருசா ஒரு விளக்கு வச்சிருக்காங்க. ஸோ அந்த விளக்கை வந்து செட் பண்ணி இதுல வச்சு பூஜை டைம் மட்டும் மெயின் பெரிய பூஜை குத்து விளக்கு, பெரிய குத்து விளக்கு அதை இங்கே ரெண்டும் வச்சுட்டு பொறுத்துறதுக்காக. ஏன்னா இங்கே இடம் இல்லைல்ல, ஸ்பேஸ் ரொம்ப கன்ஜெஷனாக இருக்கனால நாங்கள் தனியாக இதை கொடுத்துருக்கோம். இங்கே வந்து வேனிட்டி மிரர் மட்டும் கொடுத்துட்டு வேனிட்டி மாதிரி செட் பண்ணலான்னு முதல்ல யோசித்தோம். பட் ஆனால் எனக்கு இங்கே இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ இதோட தீம்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கேப்சியூல் மாதிரி டைப்பில் வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். இது உடன் வால் பேனலிங் அண்ட் மிரர் கொடுத்துருக்கோம். மிரர் வந்து டச் மிரர் அண்ட் வாஷ் பேசின் டேப்லாம் கிளைண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்துட்டு ஸ்டோன் டாப், டைல் ஸ்டோன் கவுண்டர் டாப். இதுக்கு அடியில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டோரேஜ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்லேயே வந்து ப்ளே பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் லைட்ஸ் வச்சு இது பண்ணியிருக்கோம், ப்ளே பண்ணியிருக்கோம். பெருசாக ஒன்றும் இல்லை, பிளெயின் சீலிங் தான். பட் ஆனால் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். டைனிங் டேபிள் கிளைண்ட்ஸ் பர்ச்சேஸ். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர்ஸ் வந்து சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாமே வந்து ஆல்ரெடி அவங்க இது பண்ணிட்டாங்க. மெஷர்மெண்ட்ஸ்லாம் நமக்கு சொல்லிட்டோம். இந்த மெஷர்மெண்ட் இதுதான், இவ்வளோ தான் ஸ்பேஸ் இருக்குது, இந்த மெஷர்மெண்ட் வாங்கிடுங்கன்னு அந்த மாதிரி அவங்க வாங்கிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த வீட்டோட கிச்சன். ஸோ கிச்சன் வந்து நம்மளுக்கு கொடுத்தது வந்து சிவில் கிச்சன். ஸோ சிவில் கிச்சன்னா என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனுக்கும் ஃபுல்லி மாடுலருக்கும் சிவில் கிச்சனில் வந்து ஆல்ரெடி ஆர்சிசி ஸ்லாப் போட்டு மேலே கிரானைட் போட்டு டைலாக போட்டு நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆர்சிசி ஸ்லாப் எல்லாம் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிடுவோம், கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். ஃபுல்லி மாடுலர்னா நம்மளே பாக்ஸஸ் பண்ணி அதுக்கு மேலே கிரானைட் போட்டு அதுக்கப்புறம் அது பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே டாப்பில். அண்ட் எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஷட்டர், ரோலிங் ஷட்டர் யூனிட். ஸோ தட் நம்ம அப்ளையன்சஸ் எல்லாமே உள்ளே போயிடும். கிரைண்டர், மிக்சி எல்லாமே சின்ன அப்ளையன்சஸ் எல்லாமே. ஸோ ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே ஸ்டோரேஜ், இந்த அரிசி டப்பாஸ், பெரிய பெரிய அரிசி டப்பாஸ், அதுக்கெலாம் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிஷ்வாஷருக்கு மேலே வந்துட்டு ஓப்பன் அவன் யூனிட் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே அவன் ஸ்டோரேஜ்
இது வந்து விக்கர் பாஸ்கெட், ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ் வைக்கிறதுக்கு. விக்கர் பாஸ்கெட் வந்துட்டு பேம்பூல கொடுக்காம நம்ம வந்து டேண்டம் ட்ராயர் கொடுத்து அதுக்கு ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த ஃபேஷியா கட் பண்ணிட்டு இது வந்துட்டு இந்த இது எம்எஸ் Sheet கொடுப்போம், மட்டும். எம்எஸ் ஷீட் கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணிடுவோம். இது வந்து இன்னும் டியூரபிளாக இருக்கும். நம்ம இது நார்மல் பேம்பூ விட இது டியூரபிளாக இருக்கும். ப்ளஸ் இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்டை வந்து மூவபிளாக பண்ணியிருக்கோம். ஓ இது ஏன்னா அங்கே அந்த ஷெல்ஃப் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஆக்சஸ் இருக்காது, உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை இங்கே ஆக்சுவலி. ஸோ அதனால என்னன்னா அந்த இது யூஸ் பண்ணும்போது இதை மூவ் பண்ணி வேற எங்கேயா வச்சுக்கலாம், வெளியில கூட எடுத்துட்டு போய் வச்சுக்கலாம். மற்ற நேரம் இங்கே இருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணும்போது அவங்க வந்து மூவ் பண்ணி இதை வச்சுக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் இதெல்லாமே டேண்டம் ட்ராயர்ஸ். ஸோ பெரிய பெரிய ட்ராயர் ஸ்பேசஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 30 to 40 kgs வரைக்கும் இது வந்துட்டு நீங்கள் வெயிட் வைக்கலாம். ஸோ இது வந்து கட்லரி பாக்ஸ், ஸ்பூன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இதெல்லாம். அண்ட் இங்கே வந்து கேஸ்க்கு கொடுத்துருக்கோம். கேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே வந்து பாக்ஸ் கொடுக்க மாட்டோம். கேஸ் வந்துட்டு நீங்கள் அப்படியே உள்ள ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து டோரோடு சேர்த்து அப்படியே கொடுத்துருவோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா கார்னர் யூனிட். கார்னர் யூனிட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் 180 degreesக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஆயில் புல் அவுட். அண்ட் இது டேண்டம் பாக்ஸஸ். அகைன் மறுபடியும் டேண்டம் பாக்ஸஸ். ஏன்னா மேம் வந்து ஃபுல்லாக டேண்டம் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ டேண்டம். அண்ட் இது வந்துட்டு சிங்க், அண்டர் கவுண்டர் சிங்க். ஸோ இது பார்த்தீங்கன்னா டாப் பாக்ஸஸ் வந்து மேம் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் இதுதான் டோர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, ஷட்டர்ஸ் தான். உடன் ஷட்டர்ஸே வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக ப்ரொஃபைல் டோர்ஸ் போட்டிருக்கோம் மேலே ஃபுல்லாகவே. இது பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குமா? கொஞ்சம் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப இருக்காது, கொஞ்சம் இருக்கும் அவ்வளோதான். ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு இது வுட்டு கிடையாது. ஸோ நம்ம வந்து இங்கே இது யூஸ் பண்ணுறது இதுதான் அட்வைசபிள் தான். இது நமக்கு வுட்டு இருக்காதனால இங்கே நம்மளுக்கு அந்த ஸ்டீம்லாம் வந்து பட்டாலும் ஈஸி கிளீனிங்க்கு. காலன் வச்சு நம்ம கிளாஸ் தானே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ டியூரபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கார்னர், இங்கேயும் அதுதான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி, கார்னர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 180 inches போட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரோவுக்கும் அதே தான் கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபிட் பண்ணல ஆரோவுக்கும் இதே டோர் மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே கீழே வந்து கட் அவுட் கொடுத்துட்டோம் ஆரோவுக்கு. ஸோ தட் வந்துட்டு வாட்டர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்னி இன்னும் ஃபிட் பண்ணல. சிம்னி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இன்னும் இதே இந்த கிளாஸ் இது டோர் மாதிரி ஒன்று வந்துட்டு இங்கே போட்டுருவோம். ஸோ சிம்னி ஆக்சஸ்க்கு. மேலே வந்து லாஃப்ட் கொடுத்துருக்கோம். நம்ம லாஃப்ட் எல்லாமே வந்துட்டு இதுதான் புஷ் டு ஓப்பன் தான் கொடுத்துருக்கோம். ஹேண்டில்லெஸ் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் இல்லாமல் புஷ் டு ஓப்பன்ஸ் தான் எல்லாமே. மேலே அது ஈஸியாக இருக்குமா புஷ் டு? ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோ ஓகே, ஈஸி தான். இது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ். ஸோ பால்கனி ஸ்பேஸ் மாதிரி. அவங்க வந்து வாஷிங் மிஷின் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம இங்கே ஒரு ஜானிட்ரி யூனிட் கொடுத்துருக்கோம். ஜானிட்ரி யூனிட்டில் வந்துட்டு மாப்பு, ப்ரூம் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி வாஷிங் மிஷின் டாப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ பவுடர்ஸ் இது எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு பின்னாடி, டோருக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ். ஆக்சுவலி இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைமே வந்துட்டேன் இந்த சைட்டுக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து அதாவது வால்ஸே இல்லை அந்த டைமே வந்துட்டேன். ஸோ இந்த வால் ஆக்சுவலி இந்த டோர் வந்து தள்ளி இருந்தது, இந்த வால் ஒட்டி இருந்தது. கொஞ்சம் கேப் விட சொல்லிட்டு இந்த யூனிட்காக, யூஸ்ட் க்ளோத்ஸ் இது யூனிட்காக. ஸோ இது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது, ரூம்லேருந்து தனியாகவும் இருக்கும், டிஸ்டர்பன்ஸே இருக்காதுன்றனால முதல்ல அந்த வால் வந்து இந்த டோரை தள்ளி வைக்க சொல்லிட்டு அந்த ஸ்பேஸை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். லாண்ட்ரிக்கு போட வேண்டியது கீழே, யூஸ்டு க்ளோத்ஸ் மேலே, அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு லூவர்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஸ்மெல் எலிமினேட் ஆயிரும். மாஸ்டர் பெட்ரூமில் வந்துட்டு நம்ம அரிஸ்டோ வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்கோம். அரிஸ்டோ வார்ட்ரோப் வந்துட்டு வுடன் டோர் கிடையாது, இட்ஸ் அலுமினியம் ப்ரொஃபைல் ஸ்லைடிங். எஸ், 2 டோரு. இது வந்துட்டு லாக்கர்ட் கிளாஸ். இந்த சைடு லாக்கர்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மிரர், பிரான்ஸ் டிண்டட் மிரர். எதனால இது கஸ்டமர் கேட்டாங்களா? அவங்க கேட்டாங்க. ஆக்சுவலி அவங்க தான் கேட்டாங்க அரிஸ்டோ வேணும்னு. இந்த டிசைன் நம்ம தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸ் வந்து பெரிய ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். 2 ட்ராயராக ஸ்ப்ளிட் பண்ணாமல் ஒரே பெரிய ட்ராயராக கொடுத்துருக்கோம். இந்த டோரையும் இந்த பக்கம் தள்ளிக்கலாம், அந்த டோரையும் இந்த பக்கம் தள்ளிக்கலாம். ஸோ 2-way சேனல் மாதிரி. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இது ட்ராயர் கேட்டிருந்தாங்க. ஸோ யூஸ் பண்ணுறது, க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ல. கீழே ஷெல்ஃப் இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். கிளைண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு ஓப்பன் லெஜஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஓப்பன் லெஜஸ் எதுக்குன்னா, இது வரைக்கும் வார்ட்ரோப் எடுத்தோம்னா வியூ வந்துட்டு கொஞ்சம் ரூம்குள்ளே வரும்போது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இது. அண்ட் ஆல்சோ ரூம்குள்ளே வரும்போது நம்ம திங்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த லெஜஸ், ஓப்பன் லெஜஸ் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு. அண்ட் காட் வந்து நம்ம தான் பண்ணியிருக்கோம். காட் வந்து ஆமாம் ஹைட்ராலிக் நம்ம பண்ணுறது தான் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹெட் போர்டும் நம்ம தான் பண்ணியிருக்கோம்.
காட் பின்னாடி ஹெட் போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹெட் போர்ட் தீம்லேயே பின்னாடி வந்துட்டு வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக வுட்டு கிடையாது, இது வால் தான், வால்பேப்பர் தான். ஓகே. இந்த இது ஃப்ரேம் மட்டும் நம்ம வந்துட்டு வுட்ல வுட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிம்பிளான நீட்டான ஒரு டிசைன். சூப்பர். அண்ட் அதே வால்பேப்பரை நம்ம சீலிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபால் சீலிங்கில். ஸோ கோவ் லைட்டிங் கொடுத்துட்டு சென்டரில் ஃபுல்லாக வால்பேப்பர் போட்டுட்டு அதே தீம் எடுத்துகிட்டு போயிருக்கோம். கர்வ்ட் எட்ஜஸ் கொடுத்துட்டு அதே தீமில் அப்படியே போயிருக்கோம். அண்ட் இந்த தீமை வந்து அதுதான் இந்த தீமை வந்து அப்படியே இங்கே ட்ரெஸ்ஸர் யூனிட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ட்ரெஸ்ஸர் யூனிட். இது வந்து கம்ப்ளீட்லி நம்மளே பண்ண ட்ரெஸ்ஸர் யூனிட், இங்கே சைட்லேயே பண்ணது. சூப்பரா இருக்கு. இந்த ஸ்லைடிங்ல ஆமா, இது ஸ்லைடிங். இதுதான், ஏன்னா இது இடம் இல்லைல்ல இங்கே நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால ஸ்லைடிங் பண்ணிட்டோம். ஸோ உள்ள ஃபுல்லாக ஸ்டோரேஜஸ் பண்ணிக்கலாம், நல்ல டெப்த் இருக்கும். அண்ட் இப்போ இது வந்து மிரர் பின்னாடி வந்துட்டு ப்ரொஃபைல் லைட் நம்மளே பண்ணது. இது வந்து எல்இடி மிரர் வந்து இது ஆர்டர் கொடுத்து பண்ணல, இங்கே சைட்லேயே கார்பெண்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரிஷியன் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். யூஸ்வலாக எல்இடி மிரர் வந்து நம்ம இது பண்ணி கடையிலேருந்து வாங்குவோம் ஆர்டர் கொடுத்து. இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஷேப்பில் கிடைக்காது. ஸோ நம்ம கார்பெண்டர்ஸும் எலக்ட்ரிஷியன்ஸும் இது உட்காந்து சைட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மிரரில் எப்படி பண்ணுறாங்க? மிரரில் வந்துட்டு சென்டரில் வந்து கட் பண்ணிட்டு ஃப்ராஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி வந்து ப்ரொஃபைல் லைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுறது. ஸோ இந்த கேப்சியூல் தீம் தான் வீடு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம தான் சஜஸ்ட் பண்ணோம் இந்த தீமை. ஸோ கிளைண்ட்டுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே பெட்டோட கேஜ். இப்போது லிவிங்லேருந்து கிட்ஸ் ரூம் அண்ட் கெஸ்ட் ரூம் 2 ரூம் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு வால் கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ பிளெயினாக விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு யோசித்தோம். சரி, இந்த மாதிரி ஒரு யூரோப்பியன் தீம் இது ஆக்சுவலி வந்துட்டு உடன் பேனலிங், இங்கே ஃப்ரேம்ஸு சென்டரில் வந்துட்டு மிரர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிட்ஸ் பெட்ரூம் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா வந்துட்டு ஒரு பக்காவாக கிட்ஸ் பெட்ரூம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கிட்டத்தட்ட மாதக்கணக்காக உட்காந்து டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ இதுவாக. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட், ஒரு ரெயின்போ யூனிகார்ன் அந்த தீமில் வேணும்னு கேட்டிருந்தாங்க கிளையண்ட். அவங்க பொண்ணு ரூமு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வால் பேனலிங் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக, அந்த வால் ஃபுல்லாக. அண்ட் அந்த வாலில் வந்துட்டு இந்த க்ளவுடை வந்துட்டு வால் பேனலிங்கில் கட் பண்ணி திருப்பி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ரெயின்போ தீம் கொடுத்துருக்கோம். ஸோ க்ளவுட்ஸ் அண்ட் ரெயின்போ இதை வந்து ஹெட்போர்ட் ஆக்கிட்டோம், ஹெட்போர்ட் பேனல். அண்ட் காட் நம்ம தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து வார்ட்ரோப்பு, ஃபுல் ஹைட் வார்ட்ரோப், 8 feet தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து லாஃப்ட் தனியாக வார்ட்ரோப் தனியாக பண்ணாமல் ஃபுல் ஹைட் வார்ட்ரோப் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே வந்துட்டு ஹேண்டில் வந்து இது அப்படியே தான் நம்ம டோர்லேயே காவ் பண்ணி எடுத்துருக்கோம். ஹேண்டில்லெஸ் ஷெல்ஃப்ஸ் பண்ணலை. இவங்க வந்து பில்டர் வந்துட்டு ஷெல்ஃப்ஸ் ஆல்ரெடி இந்த ஷெல்ஃப்ஸ்லாம் போட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரேம் பண்ணி ஷட்டர்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டோர் ஸ்ட்ரெயிட்னர். ஸோ 8 feet ஹைட்டுக்கு டோர் போனோம்னா இந்த டோர் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டோர் பெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஒரு ஃபியூ இயர்ஸில் பெண்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால இந்த டோர் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுறோம். இது பெண்ட் ஆகாது. பெண்ட் ஆச்சுன்னா இங்கே க்ளோசிங் இதெல்லாமே ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால நம்ம டோர் ஸ்ட்ரெயிட்னர்ஸ் யூஸ் பண்ணிடுவோம். 7 feet மேலே போச்சுன்னா டோர் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணிடுவோம். ஃபுல் ஹைட் டோர்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங்கும் அதே க்ளவுட் டைப்பில் வந்துட்டு எடுத்துட்டு ஹிடன் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் உள்ள. அண்ட் அதுக்கு மேலே லைட்ஸ், பேனல் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த பக்கமும் பேனலிங் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு இந்த ஸ்க்ரீனுக்காக பெல்மெட் மாதிரி கொடுத்துருக்கோம். பெல்மெட் கொடுத்துட்டு இந்த இது பிளைண்ட்ஸ்க்காக. ஸோ பிளைண்ட்ஸ் போயிட்டோம். ஏன்னா இது ஹாஃப் வேல நிற்கிறனால பிளைண்ட்ஸ் போயிருக்கும். கர்டன்ஸ்னால் ஃபுல் ஹைட் போனால் கர்டன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த தீம்க்கே ஏற்ற மாதிரி, இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பிளைண்ட்ஸ் இதுவும் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் திவான் போயிருக்கோம். இங்கே வந்து திவான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டடி டேபிள் பக்கத்தில் திவான், விண்டோ இருக்குது, அதனால மட்டும் திவான் இல்லை. மேம் வந்து அவங்க பொண்ணு படிக்கும்போது பக்கத்தில் உட்காந்து அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ஒரு திவான் ஸ்பேஸ் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். இந்த குஷன் ஸ்டடி யூனிட் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஹைட்டுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்டோர், அவளோட டாய்ஸ் எல்லாமே வச்சுக்கிறதுக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டோரேஜஸ் அண்ட் டாப்லேயும் ஸ்டோரேஜஸ். இது எல்லாமே வந்துட்டு மேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த இது ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம சொன்னோம் ஒரு வெப்சைட்டு. ஸோ அதில் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வாங்கி போட்டிருக்கோம். இந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி போகணுன்றதுக்காக. இங்கே ஒரு ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அவளோட டாய்ஸ் வந்துட்டு வச்சுக்கிறதுக்கு. அண்ட் டேபிள். அண்ட் இன்னொரு ஹைலைட்டிங்கான ஃபீச்சர் உங்கள் பின்னாடி இருக்குது, ட்ரெஸ்ஸர் யூனிட். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா, இது வந்து சீட்டர். இதை புல் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்து we can use this. இங்கே ட்ராயர்ஸ். உட்கார முடியுமா? உட்கார முடியும். உட்காந்து காட்டுறேன். ஸோ உட்காந்து இப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து கிளாஸ் டாப் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக என்ன இருக்குதுன்னு தெரியும் உள்ள ட்ராயருக்குள்ளே. ஸோ கிளாஸ் டாப்.
அண்ட் வந்து இங்கே இன்னொரு ட்ராயர் ஸ்டோரேஜ்க்காக, ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுன்றதுக்காக. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ராயர், சீட் கடியிலையும் ட்ராயர்ஸ். ஸோ எந்த ஸ்பேஸையுமே வேஸ்ட் பண்ணாம அப்படியே வந்துட்டு தனியாக ஒரு ஸ்டூல் மாதிரி போடாமல். ஆமாம் ஆமாம் எக்ஸாக்ட்லி. மூடி வச்சோம்னா நமக்கு வந்து தெரியவே தெரியாது, சும்மா ஒரு டேபிள் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து கெஸ்ட் பெட்ரூமு. ஸோ கெஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட் அண்ட் டிவி யூனிட் வந்து இங்கே கர்வ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே டிவி யூனிட் வரனால நம்ம வந்து இதை கர்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பேஸை ஷார்ப்பாக இருந்தால் இடிச்சுப்போம் அப்படின்றனால. ஸோ பாட்டம் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம், பேனலிங் அண்ட் லெட்ஜ் கொடுத்துருக்கோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப் வந்து இது வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ், ஃப்ளூட்ஸ் மாதிரி இருக்கும் பட் லேமினேட்ஸ்லேயே ஃப்ளூட்டட். அண்ட் இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூமில் ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்துட்டு யூஸ்ட் க்ளோத்ஸ் புல் அவுட். ஸோ மிரர் அண்ட் யூஸ்ட் க்ளோத்ஸ் ரெண்டும் ஒன்றா இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். அங்கங்கே தனித்தனியாக வச்சா நல்லா இருக்காது நாங்கள் கிளைண்ட். ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றாவே பண்ணிட்டோம். ஸோ இங்கே எல்லாமே இப்படி வச்சுட்டு அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம இங்கே சைடில் லூவர் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் இங்கே. சூப்பர் மேடம், ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ நம்மளோட லிவிங் ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இனோவேட்டிவாக இருந்துச்சு. நிறைய ப்ராடக்ட் நான் வந்து பார்க்கும்போது புதுசாக இருந்தது. நிறைய இடத்துல பார்க்காததெல்லாம் இருந்தது. இதெல்லாம் எப்படி நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணுறீங்க? எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கணும், புதுசாக ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலுமே ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் ஒரு ஃபீச்சர் வந்து ஏதாவது ஒன்று யூனிக்காக பண்ணிடணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் தான் போவேனே நான். ஏன்னா பீயிங் அ டிசைனர் சும்மா வந்துட்டு இன்டீரியர் பண்ணோம் போனோம் அப்படி இல்லாமல் டிசைனராக இருக்கனால, ஆர்கிடெக்டாக இருக்கனால எனக்கு ஏதாவது ஒன்று யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு தான் எல்லா ப்ராஜெக்ட்லையும். ஸோ இந்த வீட்டில் நிறைய யூனிக்காக வந்துட்டு அமைஞ்சிருச்சு. கிளையண்ட்ஸ் பொறுத்து தான். ஸோ அவங்களும் நம்மளுக்கு கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ ஒரு சில பேருக்கு ஸ்டாண்டர்டாக இருந்தால் போதுன்றாங்க, ஒரு சில பேர் வந்து நல்லா எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கிளையண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஜாலியாக இருக்குது ஒர்க் பண்ண. இந்த வீட்டுக்கு எவ்வளோ காஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்துட்டு 1500லேருந்து ஸ்டார்டிங். ஸோ இட் வேரிஸ். இப்போ வந்து கிளாசி லாமினேட் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு சார்ஜ், நார்மலாக வந்து எஸ்எஃப் ஃபினிஷில் லாமினேட் போட்டால் அதுக்கு ஒரு சார்ஜ். ஸோ இட் டிபெண்ட்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே மேடம், நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க, மாடுலர் கிச்சன்ஸ் இதெல்லாம் அவங்க வீட்டுக்கும் பண்ணணும்னு நினைப்பாங்க இன்டீரியர் ஒர்க்கு. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம கம்பெனியை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து எந்த ஸ்டேஜ்லனா அதுதான் எனக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் கால் பண்ணிடுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியில் இருக்கும்போதும் ஓகே, எப்போனாலும் ஓகே. கால் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கால்ஸ் அட்டன் பண்ணிடுவேன். இன்கேஸ் கால்ஸ் அட்டன் பண்ண முடியலன்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணால் என்ன நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம்? கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயே கூட காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை கால் கூட பண்ணலாம். ஓகே மேடம்.